சிம்மில், ஏதாவது டீயை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக தேவைப்படுற பொருள் என்னென்னா பாருங்கள், சுண்டல் முளைக்கட்டின வேக வச்சது 1 கப்பு, அதுக்கப்புறம் 2 பெரிய பூண்டு, அப்புறம் மிளகாய் வந்து 3 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். பட் எல்லாத்துக்கும் நான் வந்து விதை எடுத்துட்டேன். ஸோ எனக்கு மிளகாய் ஆகாது இல்லை, அதனால. அதுக்கப்புறம் இது ஸ்லைசரில் போட்டு நல்லா இது பண்ணி கட் பண்ணி இது பொடியாக வெங்காயம். இது வந்து ஹாஃப் ஆனியன், பெரிய ஆனியனாக இருந்தால் ஹாஃப் ஆனியன், சின்ன ஆனியனாக இருந்தால் ஃபுல் ஆனியன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து புதினா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நான் யூஸ்வலாக வந்து புதினா கொத்தமல்லி எல்லாத்துலேயும் வந்து சேர்ப்பேன். அது வந்து நம்ம பாடி மேலே நல்ல ஒரு ரியாக்ட் பண்ணும், அதுக்காக அது. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து தீ வந்து ஹை வச்சுக்கிறேன். வச்சுட்டு கடலை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஏன்னா வந்து இது இந்த வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெயில் தான் வதக்குறோம். நான் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுதாங்க. பாருங்கள், கடுகு உளுத்தம் பருப்பு, வெடிச்சுட்டே இருக்கும்போது ஜீரகம் போட்டுருங்க. ஜீரகம் ரெடி ஆகும்போது அப்படியே பச்சை மிளகாய், அப்போ தீயை கம்மி பண்ணிக்கோங்க. அங்கே எங்கே பூண்டு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் எல்லா சமயத்துலையும் பூண்டு வந்து சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் சீக்கிரம் வராது. நெக்ஸ்ட்டு புதினா, கருவேப்பிலை, அப்படியே கையோட வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், உப்பு போட்டுடணும். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் போடுறேன், பிங்க் சால்ட் போடுறேன். அப்படியே கையோட மஞ்சள் பொடி போடுறேன். ஏன்னா டர்மரிக் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. போட்டு இப்போ நம்ம அழகாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். இது கொஞ்சம் வாசனை போகணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதே மெத்தடில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பலாம் கலர் மாற வேண்டாம். ஜஸ்ட் இந்த டர்மரிக் இதுவும் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா மட்டும் போதும். ஸோ இந்த சுண்டல் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த சுண்டலோடு இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. இதை நம்ம வந்து ரொம்ப நேரம் போட்டு தீக்க வேண்டாம். ஸோ ஒரு மினிமம் வந்து 5 மினிட்ஸ் சிம்லேயே பண்ணுங்கள். சிம்லேயே இது கொஞ்சம் நல்லா இந்த ஒரு டேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக இந்த சுண்டலில் வந்து இறங்கணும். இறங்கின பிறகு நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம், நான் வந்து இது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர், இந்த ஒரு இதுக்காக கொஞ்சம் என் வீட்டுக்கார் வந்து தேங்காய் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தடவை நான் வந்து தேங்காய் போடுறேன். ஸோ கடலை பொடி வந்து போடலான்னு நினச்சேன். இதுக்கு மேலே கடலை பொடி போடலாமா? ஏன்னா தேங்காவும் லாஸ்ட்டாக தான் போடணும், இல்லாட்டி அதுவும் இதுவாகிடும். ஸோ கடலை பொடி, தேங்காய். இப்போ அவர் ஆசையாக தேங்காய் துருவி கொடுத்ததுனால தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து எல்லாத்துலேயும் இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் வந்து கடலை பொடி தான் சேர்க்குறேன். அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா வருது.
மெயினாக நான் எவ்வளோ குவான்டிட்டி செஞ்சாலும் அது சீக்கிரம் காலி ஆகிடுது. இவர் வந்து டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுடுறேன். நான் எதுக்குப்பா சாப்பிட்றேன்? நான் உனக்கு தானேப்பா செய்கிறேன். நான் எப்படி சாப்பிட்றேன்? இதுக்கெல்லாம் மிளகாத்தூள் போடக்கூடாது. திஸ் இஸ் டயட். அப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாமே. பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். இதுலையா? ஆமா, உனக்காகவே போட்டிருக்கேன். நீ வாயில வைக்கும் போதே காரம் அடிக்கும்னு சொல்றது. எல்லாமே வதே எடுத்துட்டேன். ஸோ ஆமா, இங்கே நீ 10 மிளகா போட்டாலும் காரம் அடிக்கலண்டிய, அப்புறம் ஏன் எனக்கு வேணாம்ப்பாங்கிற? ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிட போற. என்னோட முயல் ஒண்ணு நான் சும்மா விட்டு வேணா பாருங்க. தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா இவர் உடனே சாப்பிட்றேன்றாரு, அதனால ஓகே. அப்புறம் கடலை இது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், அடுப்பை அணைச்சாச்சு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்புறம் டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இவர் வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பீச் ஞாபகம் வந்துருச்சான். அதனால வந்து இந்த தேங்காய் மாங்காய் கடலை சுண்டல் வரும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் வந்து ஒரு மேங்கோ கொஞ்சோண்டு ஒரு சின்ன போர்ஷன் கட் பண்ணி அதில் வந்து இதோ காமிக்கிறாரு பாருங்கள். இந்த போர்ஷன் கட் பண்ணி இதை வந்து நம்ம துருவி போட்டிருக்கோம். இப்போ வந்து சார் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சுண்டல் போடுமா, வீட்டில் சுண்டல் செஞ்ச வாசனை வந்ததுமா. தேங்க்யூமா. இருங்க, உங்களுக்கு அந்த மாங்காய் தேங்காய் வேணும்ல, இங்கே வாங்க, டப்பா காமிங்க. வாங்க காமிங்க சதிகா. எப்படி எடுத்திருக்கேன் பாருங்க, உருவி கொஞ்சம் ஓகேவா? எல்லாரும் ரெடியா? ரெடி, ஆரம்பிக்கலாமா? வாவ், செம்மையாக இருக்கு. என் ஜென்ரலாக வந்து சேலம் தட்டுவடை செட்டு வாங்கி தருவாயோ, அதில் வந்து அந்த மாங்காய் இல்லைன்னா எனக்கு வேணாம்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வு. ஆக்சுவலாக மாங்காய் புளிப்பு, எலுமிச்சம்பழம் புளிப்பு இதெல்லாம் வந்து நம்மளுடைய பேங்க்ரியாஸ்க்கும் லிவருக்கும் ரொம்ப நல்லதுன்னு நான் படிச்சிருக்கேங்க. நிஜமாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.